ஸோ இது ஆக்சஸ் இப்படி பண்ணுறோம்ல, likewise we are accessing the object. இப்போ person அப்படின்றது வந்து ஒரு ஆப்ஜெக்ட், ரைட்? ஸோ let person 1 equivalent to person. Let person 1 equivalent to person. The object reference has been assigned to person 1. So you can call console dot log of person 1 dot name. Person 1 dot name. This is Harish. புரியுதுங்களா? இந்த இடத்துல பர்சன் 1 இப்போ என்ன எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர்சன் அப்படின்றது ஒரு லேபிள், வேரியபிள், அதோட என்டிட்டி நேம். ஸோ இந்த பர்சன் வந்து இதை ரெஃபர் பண்ணிட்டு இருக்கும், இந்த ஆப்ஜெக்ட் ரெஃபர் பண்ணிட்டு இருக்கும். நான் இப்போ அசைன் பண்ணியிருக்கேன் பர்சன் டு பர்சன் 1 அப்படின்னு இருக்கப்ப சேம் ஆப்ஜெக்ட் தான், நேம்ன்றது சேம் தான், ஏஜ்ன்றது சேம் தான், குவாலிஃபிகேஷன் யூஜி குவாலிஃபிகேஷன்றது சேம் தான். இப்போ பர்சன் 1க்கு எப்படி ரெஃபரன்ஸ் இருக்கோ அதே மாதிரி பர்சனுக்கு ரெஃபரன்ஸ் இருக்கும், அதே மாதிரி பர்சன் 1க்கு இந்த இடத்துல ரெஃபரன்ஸ் இருக்கும். அப்போ பர்சன் 1 டாட் நேம் விச் டஸ் நாட் கிரியேட் த நியூ என்டிட்டி, இட் டேக்ஸ் த என்டிட்டி ஃப்ரம் த பர்சன். அப்போ ஹரிஷ் தான் எடுக்கும். புரியுதுங்களா? ஆக்சஸ் பண்ணுறது எப்படி ஆக்சஸ் பண்ணிக்கலாம், பர்சன் 1 டாட் நேம் அப்படின்னு கொடுக்கறது பதில் அப்போ ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணக்கூடாதா அப்படின்ற, நான் ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணி பார்க்குறேன் வித் நேம். திஸ் டைம் ஆக்சஸ் ஆகுது பாருங்க ஸ்கொயர் ப்ராக்கெட். புரியுதுங்களா? ஸோ ஸ்கொயர் ப்ராக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த மல்டிபிள் வேர்ட்ஸ்க்கு மட்டும் தான் யூஸ் பண்ணேன். அட் த சேம் டைம் யூ கேன் யூஸ் த ஸ்கொயர் ப்ராக்கெட் ஃபார் ஆல், ரைட்? புரியுதுங்களா? ஸ்கொயர் ப்ராக்கெட்டை நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ண முடியும். இதே வாக் பண்ணணும் அப்படின்னா ஃபாரின் அப்படின்னு ஒரு ஃபார் ஐ இன் பர்சன் ஆர் பர்சன் 1 நம்ம தான் ரெண்டுமே வச்சுருக்கோம்ல, தட் இஸ் அன் ஆப்ஜெக்ட்ல. console dot log of I அப்படின்னு கொடுத்துட்டா போதும். So look, it will give all the keys. எல்லா கீஸும் கொடுத்துருச்சு. புரியுதா? அப்போ இந்த ஐ அப்படின்றது என்ன, இட் டாக்ஸ் ஒன்லி அபவுட் த கீ. அப்போ எனக்கு எதோட கீ வேணும், பர்சன் ஆஃப் கீ அப்படின்னு கொடுத்தா போதும். கரெக்டா? this time it will walk down to all the values Harish 21 and புரியுதுங்களா இந்த இடம்? இப்போ நான் ஃபார் ஐ இன் அப்படின்னு ஃபார் இன் அப்படின்ற ஒரு லூப் யூஸ் பண்ணேன் which is used to walk over the objects. எல்லா இடத்துலையும் மூவ் ஆகி ஒர்க் ஆகிட்டு. புரியுதுங்களா? புரியுதா? நான் டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் கூட கொடுக்குறேன். _, இன்ஜினியர் ஒரு இன்ஜினியரா அப்படின்னு நான் கேட்குறேன். கண்டிப்பாக ஒரு இன்ஜினியர் தான். ட்ரூ, ரைட்? புரியுதுங்களா? ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஸ்கொயர் ப்ராக்கெட்டும் யூஸ் பண்ணலாம். அட் த சேம் டைம் இஃப் யூ வாண்ட் டு வாக் த்ரூ ஆல் த எலிமெண்ட்ஸ் ஆஃப் த ஆல் த வேல்யூஸ். பாருங்க இங்கே புரியுதா? நீங்கள் ஐ வந்து இட் ரிட்டர்ன்ஸ் ஒன்லி த கீ, இட் டஸ் நாட் ரிட்டர்ன் த வேல்யூ. அப்போ பர்சன் ஆஃப், நீங்கள் இந்த இடத்துல என்ன கொடுத்தீங்க, கீ தானே கொடுக்குறீங்க. பர்சன் அப்படின்றது ஆப்ஜெக்ட் தானே, இந்த இடத்துல கீ தானே கொடுத்தீங்க. அப்போ இந்த இடம் ஐன்றது ஒவ்வொரு வாக் அந்த ஐட்ரேட்டில் அது ஒரு கீ. ஃபார் த ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன் இட் இஸ் நேம், செகண்ட் ஐட்ரேஷன் இட் இஸ் ஏஜ், the third iteration it is qualification, and then fourth iteration it confirmation whether he is an engineer or not. So எல்லாத்தையும் எடுக்கிறான். ஸோ அதுதான் இந்த ஃபார் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரக்சர், ரைட்? புரியுதா? இதெல்லாம் யூஸ் பண்ணி பாருங்க. இது ஆர்டர்டா அப்படின்னு கேட்கலாம். நீங்கள் ஒரு வார்த்தை, நான் இப்போ ஆக்சஸ் பண்ணுறேன்ல, இந்த ஆப்ஜெக்ட்ஸ்லாம் ஆர்டர்டா அப்படின்னு கேட்கலாம்.
ஆர்டர் அது ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் தானே. இன்டீஜர் ப்ராப்பர்ட்டிஸ் இருந்துச்சுன்னா அது சார்ட்டட். அதர்ஸ் வந்து அப்பியர்ட் இன் த கிரியேஷன் ஆர்டர், இன்சர்ஷன் ஆர்டர். நீங்க என்ன ஆர்டர்ல கிரியேட் பண்ணீங்கனோ அதே விதத்துல தான் வரும். பாருங்க, நேம், ஏஜ், குவாலிஃபிகேஷன் அண்ட் தென் இஸ் இன்ஜினியர் தான் வரும். இதே வந்து ஆர்டர் நான் இப்போ வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் ஐ எம் கோயிங் டு கிரியேட் அன் another ஆப்ஜெக்ட் லெட் கோட் ஈக்குவலன்ட் டு அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ ஒன் வந்து பார்த்தீங்கன்னா 32, வேல்யூ 2 பார்த்தீங்கன்னா 0, ஓகே. வேல்யூ 3 அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா 2, வேல்யூ 4 இஸ் 1, ரைட். ஸோ நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டேன். ஃபார் ஐ இன் கோட் console.log of code of I. So insertion order 32-0-2-1 கொடுத்திருக்கேன். Am I right? So this time what will be the output? பாருங்க 0 32-0-1-2 அதே ஆர்டர்ல தான் வருது. பட் ஆக்சுவலா நமக்கு மோரி வரணும். இன்சர்ஷன் ஆர்டர் செக் பண்ணுவோம். இன்சர்ஷன் ஆர்டர்லேயே வருது. ஸோ அதோட வேல்யூ செக் பண்ணிட்டா போதும். டைப் ஆஃப் நம்பர் தான். ஸோ ஆர்டராக வரணும், செக் பண்ணுவோம் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு. ரைட், கிரியேஷன் ஆர்டரில் தான் வருது. செக் பண்ணுவோம். இதுலேருந்து என்னென்னா இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத காட்டுறோம். ஃபாரின் எப்படி யூஸ் பண்ணுறது, ஆக்சஸ் பண்ணுறது எப்படின்றத காட்டிடும்.